நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலா லக்னம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவானது லக்னத்தின் எண்ணி வரை 8ஆம் பாகம் 8ஆம் ராசியான ரிஷப ராசின்னு பதிவாகும். இந்த ரிஷப ராசியில் என்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி 4 கோடி 5 கோடி புத்திநாத சனீஸ்வர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிற அந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாசி கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி இடத்துல பார்த்தீங்கன்னா 12 கட்டம் சின்ன சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களோட லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா, அப்போ அந்த லாங்கிற பொறுத்து ஒன்றா கருதி 1 2 3 4 5 6 7 8ன்னு எண்ணி வர அதுதான் அது 8ஆம் பாவத்தோட பதிவு. ஓகேங்களா, அப்படி பார்த்து பலனை பிடிச்சிங்க. அது நட்சசாரம் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, நட்சசாரம் உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசி கட்ட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சசாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சாரம் போட்டு உங்களுக்கு அந்த கிரகத்தை போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வான் போட்டு புதன் போட்டு அதுக்கு நேராக நட்சசாரம் போட்டு அந்த நட்சசாரம் வாயிலாக தான் உங்களுடைய அந்த தசாபதி கிரகங்கள் அதில் நட்சசாரத்தை பயணித்து அந்த பலன் அளிக்க போகிறாங்கன்னு தான் இந்த பதிவோட விளக்கம் புரிதல். ஓகேங்களா, பதிவு போது சிறப்பாக இருக்கும். சரி, நாங்கள் துலாலக்கணம் இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குமானால் லக்கண பாவரீதி நீங்கள் பலன் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கனாக்கா, ராகு திசையில் 4 கோடி 5 கோடி சனி புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 18 ஆண்டு காலம் ராகு திசையானது 18 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குங்களா. அப்போ ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது 2 வருடமும் 10 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டு இருக்குங்களா. இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாகம் 8ஆம் ராசியான ரிஷப ராசி நட்சசாரம் பார்த்துடலாம். ஓகேங்களா, அப்போ என்ன நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அதாவது கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ஓகேங்களா, மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ கீர்த்திகை சாரத்தில் உங்களுக்கு 4 கோடி 5 கோடி சனீஸ்வர பகவான் எப்படி பண்ணிச்சு எப்படி பலனளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பாதுகாப்பு சாரம் இல்லைங்களா. அப்போ பாதுகாப்பு சாரத்தில் தான் 4 கோடி 5 கோடி போய் 8ல் மறைஞ்சிருந்து நம்மளுக்கு புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நாம் இடம் விட்டு இடம் மாறுவோம். ஒரு படிப்பு விஷயமா ஊர் போய் படிக்கிறோம்னாக்கா அப்போ இடம் விட்டு இடம் மாறுவோம். இல்லை இங்கே உள்ளூரில் போய் உள்ளூரில் படிச்சுட்டு இருக்கிறோம், உள்ளூர் மாவட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம், வெளியூர் போயிடுவோங்க. அப்போ மாவட்டம் போகிறது ஒன்றா பாயிண்ட் போய் அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தை இடம் விட்டு இடம் மாற்றுவோம். ஓகேங்களா, பூர்வீகத்தை விட்டு இடம் விட்டு இடம் மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை. அது பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனையை நாம் ஏதோ ஒரு பங்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ பிரச்சனை ஆரம்பித்தோம்னா பிரச்சனையில் உள்ள இடத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு சின்ன விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ பிரச்சனை இல்லையா, பிரச்சனை முளைக்குதா, அழகாக நீங்கள் இடம் பார்த்து இருந்தீங்கன்னா பிரச்சனை சால்வுங்க. அதே குழந்தைங்க இப்போ உங்கள் குழந்தைங்க உச்சக்கல்வி உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் மாவட்டம் கொண்டு புதுசாக சேர்த்தணும். ஆல்ரெடி உள்ளூரில் படித்தா வெளியூரில் கொண்டு சேர்த்துறது பரவாயில்லைங்க, அது ஒரு கணக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மூத்த சகோதர நண்பர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தைங்க விஷயத்தில் தாயார் விஷயத்தில் வண்டி வாகன விஷயத்தில் இந்த சுகபோக விஷயத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இடம் விட்டு இடம் ஊர் அது மூலியம் நஷ்டம் பெரிய நஷ்டம் இழப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இருந்தாலும் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்து என்ன சாரம் இருக்குதுங்க, ரோகிணி சாரம் இருக்குது இல்லைங்களா. 10 கோடி சாரம். அப்போ பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு மேலே 4 5 அதெல்லாம் பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் உச்சமாவட்டம் இல்லைங்களா, உச்சமாவட்ட சாரத்தில் போய் 4 கோடி பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விட்டக்குறை தொட்டக்குறை போன ஜென்மத்து விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்து நம்மளுக்கு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கிங்க. போன ஜென்மத்து தொடர்பு ஒரு குழந்தை பிறக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம், ஒரு படிப்பு விஷயமா போகிறோம், பேருப்புகள் பட்டி விஷயமாக போகிறோம்னாவே இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தொடர்பில் தான் இந்த வேலையை நம்ம செய்வோங்க. அப்போ அத்தனையும் ஒரு தோஷமாக தான் இருக்கும்போது அதாவது நல்லா போயிட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடை தாமதம் கொடுத்து நேரம் முளம் கத்திரிக்குது, நல்லா போயிட்டு இருக்குது, நல்ல ரிசல்ட் இல்லையே, இப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை பேர் கொடுப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில், பூர்வீக விஷயத்தில், குலதெய்வ விஷயத்தில். ஓகேங்களா, இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த குழந்தைங்களை வச்சு ஒரு டியூஷன் எடுக்கிறவங்க. ஓகேங்களா, குழந்தை வழிபாட்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு உயிர்கல்வி பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறது. ஓகேங்களா, அது அந்த உயர்தர வேலை பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா போகும். ஆனால் ஒரு புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதை அவங்க தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்து எதுலேயும் உஷாராக சூதனமாக நிதானமாக பயணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது புதுசாக இப்போ படிப்பு விஷயம் சரிங்க, அதாவது குழந்தைங்க விஷயம் சரி எல்லாம் தடை தாமதத்தை கொடுத்து தான் அவங்க செய்வாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மிருகசீர சாரம் இல்லைங்களா. அவன் மிருகசீரம் தான் 2 7 கூடிய சாரத்தில் 4 கோடி 7 5 பயணிக்குது. அப்போ 8 சம்மந்தப்பட்டு அப்போ 2 7 சம்மந்தப்பட்டு 4 5 பயணிக்கிறார் மேலே. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா
நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்கள் கட்டம் இந்த மாதிரி நட்சத்திர சார அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு திருமணம் நடக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு ஒரு புதுசாக உறுப்பினர் வருவாங்க. இந்த காலகட்டங்களில் நான் புதுசாக ஒரு கூட்ட ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிப்போம். சமுதாயத்தை ஒற்றிணைஞ்சு போவோம். அப்போ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய ஒற்றிய ஒரு தொழில் ஓகேங்களா. பாரம்பரிய வழியாக நம்ம வாயிலாக நம்மளுக்கு ஒரு புது தொடர்பு, அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம் ஓகேங்களா. வரவங்க பார்த்தீங்கன்னா சொத்து சுகத்தோடு நம்மளுக்கு வரக்கூடிய பாயிண்ட் அப்போ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குற பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வரவங்க மண் வீடு வாசலோடு வருவாங்க. ஒரு சொந்த இடமாவது இருக்கும், பூமியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கலத்தரமாக வருவாங்க. நண்பர்கள் நேரத்தில் நண்பர்கள் வந்தாலும் அதே மாதிரி அமைப்பில் தான் வருவாங்க. ஒரு வியாபாரி போனாலும் அவங்க சொந்த இடம் போனாலும் இருக்குது, அவங்க தான் தொடர்பு வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாயார் வழியிலும் பார்த்தீங்கன்னாக்கா மனை வழியிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடம் போன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனையாக வரும். அது சொத்து பத்தாக வரும். இந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் திருமணம் நடக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு புறம்போக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் பார்த்துக்கொண்ட பாயிண்ட்டை பொறுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகளும் பண்ணக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பா. பார்த்து எதில் உள்ள உசாராக சூதனமாக இருக்கும் நல்லதுங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.